Hi, how are you? Welcome to Konthamma. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போல்ட்ன்ற ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி வந்துட்டு ஒரு பில்லிங் சிஸ்டம் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு இங்கே ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன். இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக கிளாஸ் ரூம்ல இருந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து மெதுவாக பேச வேண்டியது. இது திஸ் இதுதான் வந்துட்டு இது வரைக்கும் நான் கொடுத்த ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். Integrate the image of a Puri like this. சொல்லிருங்க. ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு பக்கத்துல தான் இருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த வெப் ஆப் வந்துட்டு கிளாஸ் ரூம்ல வச்சு தான் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, லேப்டாப்ல. ஓகே, இந்த எல்லாரும் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க, நீங்கள் எந்த யூஸ் பண்ணிக்கோங்க. போல்ட்ன்ற ஏஐ டூல் யூஸ் பண்ணி தான் இந்த வெப்பை வந்து பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து லவபிள் ஏஐ டூல் பற்றி பார்த்துருப்போம், சாட்ஜிபிடி வச்சு பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து போல்ட்ன்ற ஒரு ஏஐ டூல். ஓகே, நான் வந்து ப்ராம்ப்ட் இன்னைக்கு பார்த்தது என்ன அப்படின்னா பில்லிங் சிஸ்டம் அதை வந்துட்டு பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை ஒரு சிம்பிளான ஒரு பில்லிங் சிஸ்டம் வெப் ஆப் ஃபுல் வெப் ஆப் வந்து பில்டு பண்ணி பார்க்க வரோம். அது ஜஸ்ட் வந்து ஏஐ டூலுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்து பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்காக நான் ப்ராம்ப்ட் தான் இது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து முடிக்க போகிறேன். இன்னும் ப்ராம்ப்ட் காமெடியான ஃப்ரெண்ட் இருக்காங்க. நீங்க கவனிங்க. எதுக்காக கவனிக்க சொல்றேன்னா, இங்க கொடுக்குற ப்ராம்ப்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து புரியணும். ஓகேவா? எதுக்காக இருந்தோ நான் இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். பார்த்தேன் கிரியேட் வெப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். நான் ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்கேன், கால்குலேட் பண்ற ஃபீச்சர் கொடுத்துருக்கோம் என்ன. அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கும், வடை சப்பாத்தி பூரி தோசை நிறைய இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் என்ன, ஒவ்வொன்றுக்கும் இமேஜ் இன்டெகிரேட் பண்ணுவோம். பூரினா பூரியோட போகும், அந்த மாதிரி சப்பாத்தி. ஆமா. அதே மாதிரி இந்த பில்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கருப்பு நம்ம எவ்வளோ வேணா கொடுக்கலாம். சரி, இது வரைக்கும் இப்போ கொடுத்தது போதும். இதுக்கு நமக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பில்டு நான் கொடுக்க போறேன். 1 to 3 சொல்லுங்க. 1 2 3 கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு போல்ட் வந்து நம்மளோட வெப்பை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். போல்ட் இந்த ஏஐ டூல் வந்துட்டு நம்மளோட வெப் ஆப்பை இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிச்சு. கூட கருப்புசாமியே இருக்கான். அப்படி சொல்லாதீங்க. ஓகே, இது ஏதோ ஒரு இங்கதான் வந்து நம்மளோட ரிவ்யூ தெரியும். உங்களோட வெப் ஷேர் பண்ணா பண்ண முடியும், பப்ளிஷும் பண்ணிக்கலாம். பப்ளிஷ்னா எதுவும் அதான் என்னதான் வந்து ப்ராடக்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணுறது, மற்றவங்க யூஸ் பண்ணுறது, அதான் வந்து பப்ளிஷ். சார்ஜ் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ரோச் யூஸ் பண்ணிட்டு 1 மணி நேரம் 33% தான் பதிவு போட்டோம். நீங்கள் போட்டோம். சாப்பிடும் வயர் இருக்குல்ல, எல்லாமே இருக்குல்ல, வயர்லாம் வச்சிருக்கோம். செட்டோட வந்திருக்கீங்க. பிறகு சார்ஜ் வேறுலாம் போகக்கூடாது லேப்டாப். கண்டிப்பாக எங்கே வேணால் கொண்டு போயிடணும். சாமி இருக்கும். திடீர்னு நின்றோட அது எப்படி குறையுதுன்னு பார்த்தீங்களா? 1 மணி நேரம் கூட யூஸ் பண்ணலாம்.
33 வந்துருச்சு. 20 கீழே இருந்தாலே போட்டிருந்தேன். ஆமா. அதுவே டிம்மாக ஆரம்பிச்சிடும். பவர் சேவிங் மோடு பிரைட்னஸ்லாம் அதுவே குறைச்சிடும். குறைஞ்சிரும்ண்ணா. பவர் ரொம்ப கம்மி. இப்போ பார்த்தீங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுது பார்த்தீங்களா பிளான் அப்ளைங்க டேட்டா பேஸ் மைக்ரேஷன் அது பில்டு ப்ராடக்ட் EA வித் இமேஜஸ் அண்ட் ஃபைல்ஸ் இம்ப்ளிமெண்டிங் த ஷாப் ஃபீல்ட் ஃபங்க்ஷனாலிட்டி கிரியேட் பில்டிங் அண்ட் செக் அவுட் பேஜ் ஆஃப்லைன் டிஸ்கவுண்ட் சிஸ்டம் அட்மின் பேனல் ஃபார் மேனேஜர் ப்ராடக்ட்ஸ் ரன் பில்டு டு வெரிஃபை எவ்ரிதிங் ஒர்க்ஸ். அதாவது என்ன பண்ணுறது காமிக்குது. இதை பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆமாம் அது பில்டு பண்ணி முடிக்கணும். நீ இதை காப்பி பண்ணி அந்த ப்ராம்ப்டை மட்டும் எனக்கு சரி சரி சரி. இந்த ப்ராம்ப்ட் அப்படியே போட்டிங்கன்னா எனக்கு என்ன அவுட் வந்ததோ அதே அவுட் உங்களுக்கு வரும். இல்லை அது வந்து நான் வேற ஏதாச்சும் மாற்ற முடியுதா? மாற்றிக்கலாம். அந்த இதில் சொல்லுங்கள். அது மாற்ற முடியும். இது பார்த்தீங்களா இந்த பிளானை வந்து ஃபுல்லாக முடிச்சு 5G உங்களுக்கு பாருங்க நெட்டெல்லாம் இது பண்ணாதீங்க. நெட்டுக்கெல்லாம் இது பார்த்தோம்னா எப்படி இதுனா நிறைய நெட்டெல்லாம் இது இருக்காது. ப்ராம்ப்ட் வச்சு நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சரி அதான் சொல்லுங்க, நானே அதை தெரியாம உங்களுக்கு செல்ல இருந்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்து அந்த அப்லோட் பண்ண செல்லில் கூட பண்ணிடுறேன். அதான் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி போடுங்க. பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு உடனே கிளிக் கொடுத்தாங்க. ஏன்னா நேம் இமெயில் ஐடி எல்லாம் அதுக்கு கீழேயே கொடுத்துருவா நம்ம உடனே ஒரு இது ரெடி பண்ணி கொடுங்க. ஆமாம் அது நமக்கு தேவையான ரெசியூமே ரெடி பண்ணி இது பார்த்தீங்கன்னா வேற இதில் சர்டிஃபிகேட் நாளை சர்டிஃபிகேட் அப்புறம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே முடிச்சோம் பார்த்தீங்களா மாங்கோட்டி முடிச்சோம். ஆமாம்மா. அதே மாதிரி நான் முதல் வந்து முடிச்சிருப்போம். டவுன்லோட் பண்ணிருப்பீங்க மொபைல் வருமா? அதை அப்லோட் பண்ணி எனக்கு மாங்கோட்டி டேட்டா பேஸ் அது ஒன்று அவன் படிச்சு போனாங்க. அதில் அப்லோட் பண்ணி விட்ட இமேஜ் சார்ஜ் வச்சு இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு சொல்லி கொடுங்க மாங்கோட்டி கோர்ஸ் வாஸ் கம்ப்ளீட் அப்படின்ட்டு. ஸோ வியூவர்ஸ் வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு இங்கே அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே அந்த போல்ட் வந்துட்டு நமக்கான வெப்பாக ஜென்ரேட் பண்ணி தான் இருக்குது. எதுக்காக டைம் எடுக்குது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து போல்ட் வந்துட்டு இந்த இருக்க எல்லா ப்ராசஸையும் முடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளோட வெப் ஆப் வந்து ரெடி ஆகும். ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே ஸோ கிட்டத்தட்ட முடிய போகுது. என்னால் என்ன சொல்ல முடியும்னா அரௌண்ட் ஒரு 85% மேலேயே வந்து ப்ராசஸ் முடிஞ்சுது. ஓகே ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெப் ஆப் ரெடி. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கெயின் ஆகணும் இல்லையா? அதனால் நம்ம சேனலில் வந்து இது மட்டும் கிடையாது. ஓகே இன்னும் போட போகிறோம். இன்னும் நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. ஏஐ டூல்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஒன்று ஒன்றா வந்து நம்ம வீடியோவில் வந்துகிட்டே இருக்கோம். ஓகே நம்ம சேனல் நீங்கள் பார்த்தீங்களா ப்ரோ நீ பார்த்தீங்களா சார்ஜ் குறைக்கணும். சரி ரைட்டு கிட்டத்தட்ட முடிய போகுது ப்ரோ. நம்பர் போடுவது நம்பர் போடுவது நம்பர் ப்ரோ ரெடி ஆயிடுச்சு ப்ரோ. போட்டிங்களா? சரி 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 3 months இப்பதான் வந்தது இந்த வாரம். என்னாச்சு இதுக்கு? You have used all your tokens. ப்ரோ அதுக்குள்ள இறங்கிச்சு பாருங்க ப்ரோ. மச்ச கலர் ரொம்ப ரொம்ப இதாகி போச்சு.
என்ன நடக்க போறீங்க? ரீலோட் பண்ணலாம். என்ன பண்ணல எஸ் என்னது காமிக்கவே மாட்டேங்குது நம்ம கிளாஸ். எப்படி ஓபன் பண்ணுறது? ஆயிடுச்சு. ஆமா அது நெக்ஸ்ட் இது காட்டு ஒரு நிமிஷம். அதுக்கும் மெயில் வேணுங்களே, மெயில் ஐடியா அதெல்லாம் அதுக்கும் மெயில் வேணுங்களே. நெக்ஸ்ட் அது கொடுத்துரு, பாய்ச்சாம கொடுத்துரு. நெக்ஸ்ட் கொடுத்துரு. நெக்ஸ்ட் கொடுத்துரு. நெக்ஸ்ட் கொடுத்துரு. ஸோ நீ இன்ஸ்டால சேஞ்ச் பண்ணுங்க. நெட்டு தேவை. இவ்வளோ நேரம் யூஸ் என்ன நடந்துட்டுன்னா ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகே, எதுக்காகனா இந்த A2 இருந்து அவுட்புட் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். எதுக்காகனா எல்லா ப்ராசஸும் வந்துட்டு முடியணும் இல்லையா? அதாவது பில்லிங் சிஸ்டமும் சரி, ப்ராடக்ட் இமேஜஸ் சரி, எல்லாத்தையும் வெப்ல இன்டராக்ட் பண்ணிட்டு வரதுக்கே வந்து லேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியது. ரொம்ப நேரம்லாம் பெருசாக வெயிட் பண்ணல, ஒரு 2 நிமிஷமும் அந்த அளவு தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்மளோட வெப்சைட் வந்து முடிஞ்சது. பட் இப்போ பார்க்க வேண்டியது. ஓகே, ஸோ வந்துருச்சு ப்ரோ. வெப் ரெடி பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணிடுவா ப்ரோ. இதுதான் நம்மளோட வெப்சைட்டு. சப்பாத்திக்கு பாருங்களேன், என்ன இது செஸ் போர்டுக்கு சப்பாத்திக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கா? அது A2 கொடுக்குறப்போ கொஞ்சம் கிளீனா கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நிறைய டேட்டா கொடுத்தாலும் நல்லா என்ன இருக்கும். ஒரு தோசை 50 ரூபா, இட்லி 25 ரூபாயா? இட்லிக்கு தோசை கொடுத்துருக்காங்க ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ, அது வந்து ஏடா கூடமா ஏதாவது ஒன்று எடுத்து அந்த ஆட் பண்ணி விட்டுருலாம். அதுக்கு இட்லி தோசை தெரியுமா? போகுது நமக்கு தெரியுது, அது தெரியும். உளுந்த வடை, ஆம்லேட், இதுவும் ஆம்லேட் பார்த்ததே இல்லை. ஊத்தா பார்த்துட்டு தோசை, குடிச்சுக்கும் தோசை, உளுந்த உடைக்கு தோசை சாப்பிட. ஊருக்கு பாருங்க. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, A2 வந்து நம்ம சொன்னது வந்து முக்கால்வாசி செய்யலை. என்னன்னா தோசைக்கு தோசை, இட்லிக்கு தோசை, எல்லா ஃபுட்டுக்கும் தோசையா போட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உளுந்த உடையும் தோசை, புட்டு, பூரி எல்லாமே தோசையா இருந்தா எப்படி? நம்ம ஆம்லேட்டுக்கு வந்து ஏதோ ஒன்று போட்டு இந்த ஃபுட்டை முன்ன கூட பார்த்ததே இல்லை. ஸோ ஓகே, ஊத்தாப்பம் இதுக்கும் வந்து தோசை தான் போட்டு வச்சிருக்கு. இதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஓகே. ஸோ ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டியது சக்ஸஸை முடிச்சிட்டோம். என்னன்னா நம்மளோட டேட்டா இந்த வெப் அப்ளிகேஷன் வந்துட்டு நம்மளால பில்ட் பண்ண முடியுது இல்லையா? நம்ம வந்துட்டு ப்ராம்ப்ட் இன்னும் கொஞ்சம் கிளியராக கொடுத்தாலும் சூப்பராக பில்ட் பண்ணி கொடுத்துரும் நம்மளோட அப்ளிகேஷனை. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த உளுந்த வடை இருக்கா, இதை வந்து உளுந்த வடையா உளுந்த வடை, அதே மாதிரி ஆட் டு கார்டு, வெஜ் ஆம்லேட். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இது ஆட் டு கார்டு கொடுத்தோம்னா நம்ம வாங்க போகிறோம். நம்ம ஓகே, இங்கே வந்து ஆட் ஆகிட்டா வருதா, அதை ஊற்றா போடுது. பூரி நிறைய கொடுக்கும், புட்டு நிறைய, இவ்வளோ வாங்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ் ஆம்லேட் என்னன்னா 45 எக் ஃப்ரீ வெஜிடேரியன் ஆம்லேட் கிராம் ஃப்ளோ. அதாவது முட்டையே இல்லாமல் ஆம்லேட் எப்படி போடுறது தான். ஸோ ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரீன்னு போடுறாங்க, முட்டையே இல்லையா? ஓகே, ஆனால் வெஜிடேரியன் ஆம்லேட் கார்ட்ஸ் போடுறா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன வாங்க போகிறோம் எல்லாமே க்ளீனாக இருக்கு. நம்ம வந்து பூரி நிறைய வாங்க. பூரினா ப்ரோக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே, எத்தனை பூரி வாங்க போகிறேன்? 47 பூரி வாங்க போகிறேன். ஓகே, புட்டு இந்த மாதிரி வாங்கினா இவ்வளோ வாங்க போய் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? 2470 ரூபாய். இவ்வளோ காசு கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீட் செக் அவுட் கொடுத்துட்டேன் அப்படின்னா கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் கேட்கும். என்னோட நேமு, ஃபோன் நம்பர் வந்து 90257750. இமெயில் வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், நல்லா இருக்கட்டும். இது வந்துட்டு ஆஃபர். ஓகே, அதாவது புது கஸ்டமர் இருந்தால் வந்து என்னன்னா ஆஃபர் கொடுப்பாங்க. இங்கே வந்து இந்த நம்மள கிரியேட் பண்ண வெப் அப்ளிகேஷனில் என்னன்னா நியூ கஸ்டமர் ஆஃபர் 10% ஆஃபர் ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ப்போம் 200. ப்ரோ வந்துட்டு போச்சு, எல்லாம் சேர்ந்துருக்கு, மறுபடியும் வருது. அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ஓகே ஸ்டேபிளாக தான் இருக்கும், சின்னதாக போய் போச்சு. ஓகே, நம்ம இங்கே கார்ட் டு கார்ட் போட்டு
ப்ரொசீட் கொடுத்துட்டாங்க. சாரி, இது இன்னும் நிறைய கொடுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். சப்பாத்தி சப்பாத்தினா செஸ் போர்டு, அதாவது இமேஜ் வந்து தப்பாக இன்டெகிரேட் பண்ணியிருக்கு, வேற ஒன்றும். வீடியோ இமெயில் ஆப்ஷனல் தான், அது தர வேண்டாம். இமெயில் கொடுக்கலன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா இருக்கலாம். சரி நியூ கஸ்டமர் ஆஃபர் இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தடவை வாங்கினா 200 மேலே வாங்கினா 10% ஆஃபர் கிடைக்கும். வீக்கெண்ட் ஸ்பெஷல் கெட் வின் ஆஃபர் ஆல் ஆர்டர்ஸ் டியூரிங் வீக்கெண்ட்ஸ். அதாவது வீக்கெண்டில் வந்துட்டு 15% மேலே வாங்கினா, சாரி 500 மேலே வாங்கின வீக்கெண்டை ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், 500 மேலே வாங்கினா இங்கே ஆஃபர் கிடைக்கும். பிரேக்ஃபாஸ்ட் காம்போ காலை நேரத்தில் சாப்பிடும்போது 300 மேலே வாங்கினா 20% ஆஃபர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது கேஷா கார்டா இல்லை யூபிஐயான்னு கேட்குது. நம்ம வந்து யூபிஐ தான். ஓகே, இப்போ வந்து பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அவ்வளோதான். ஆர்டர் பிளேஸில் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஒரு வெப்பை வந்து முடிச்சிட்டோம். டேட்டா ஷேரிங் காட்டு ஒரு நிமிஷம். என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க? சார் நான் மிஸ்டேக்ஸா அதை டோன்ட் ஷேரிங், அதை கட் பண்ணிடுறேன். ஐச்சாம் ஓப்பன் பண்ணிட்டு அதை கட் பண்ணிட்டு உள்ளே போய் கோட் பண்ண ஆரம்பிச்சு. என்னோட புதுசு புதுசா இருக்கு சார். ஹலோ கூட ஹலோ. அதுல இல்ல, அந்த பக்கம். இங்கே தான் டைப் பாண்டு கொடுத்த பைத்தன் கூட எதுல வரும்? பைத்தன் ப்ரோ ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரோ. அதுல டைப் பண்ணிக்கலாம். எதுல டைப் பண்ணுவாங்க? பக்கத்துல கொண்டு நான் பைசான் தான் போடுவேன் எல்லா வீடியோ. நீ போயிட்டு ஃபைல் போடணும். ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணு. நியூ ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா நியூ ஸ்க்ராட்ச் ஃபைல் இது கிடையாது. நமக்கு தேவை பைத்தான் ஃபைல். ஓகே, ஸ்க்ராட்ச்ல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் சிஎஸ்எஸ்ன்னு இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. நியூ ஃபைலாக டிக்ஷனரி கொடுக்கும், இல்லை பைத்தான் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு நேம் கொடுத்துட்டோம். சாரி, ப்ரோக்ராம் கொடுங்கடா. என்ன உங்க பேர் வச்சுருக்கீங்க? அதான் பேட்ச் ஃபைல் கொடுத்து கேப் பண்ணி கொடுத்துட்டு என்டர் தட்டு. ஃபைல் கிரியேட் இங்கே வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் அளவு இருக்குன்னு எங்க தான் இருக்கு ப்ராக்கெட்டு ஷிஃப்ட் என்ன பண்ணேன், ஜஸ்ட் வந்துட்டு இந்த பக்கம் போயிட்டு இங்கே அப்படின்னா வந்து இன்டர்பிரட்டர் கேட்குது. ஓகே, நான் இன்டர்பிரட்டர் இல்லைன்னா ரன் பண்ண முடியாது. இங்கே போயிட்டு நான் இன்டர்பிரட்டர். ஓகே, இப்போ ரன் முடிக்கலாம். அதான் இன்டர்பிரட்டரே காணும். கண்டினியூ இனிமேல் கொடுத்தா அதுவும் ஆமாம் இன்டர்பிரட்டர் வேணும். கூட எதுக்கு உனக்கு மட்டும் இன்டர்பிரட்டர் காண முடியாது? ப்ராடக்ட் ஃபைல் கொடுத்து இப்போ இன்டர்பிரட்டர் வந்துச்சாங்க. வேற ஃபைல் ஏய், அதான்டா இப்படி வரவே வராது உனக்கு அந்த மாதிரி எப்படி? ஓகே,
வீடியோ கட் பண்ணிடலாமா? ப்ரோ கட் பண்ணிடுங்க. அதான் இது வரைக்கும் எடிட் பண்ண ரெக்கார்ட் பண்ணது போதும். ப்ரோ அதை ப்ராம்ப்ட் அனுப்பிச்சு விட்ருங்க. ஓகே ஓகே